பிரைஸ் லார்ட். இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கொடுக்க முடியாது. கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலேயும் மேகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உடனே அதிசயங்களை காணப்படுவேன் வசனத்தின்படி உங்களுக்கு தேவன் வசனத்தை கொடுக்கிறார். நாட்கள்லேயும் அன்றைக்கி எகிப்து தேசத்துக்கு உங்களை புறப்பட பண்ணினேன் உண்டு என்னாய் கர்த்தர் நான் என்று சொன்னது வசனத்தின்படி அவர் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடினால் அது நம்ம அந்த எகிப்து தேசத்தை அடிமைப்பட்டு கிடக்கும்போது என்ன பண்ணாங்க, அது அந்த எகிப்து தேசத்தை அன்று வெளியே கூட்டிகிட்டு வர இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கி விடுதலை பண்ணி அவர் கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல இருந்து வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அங்கே போனால் போதும். ஏன்னா ஆண்டவர் அவங்க நிமித்தம் அந்த எகிப்து தேசத்தில் பயங்கரமான வாதைகள் உண்டாயிட்டேன். அவங்க எகிப்து தேசம் அந்த பார்வோன் ராஜாவில் ரொம்ப பாடுபட்டாங்க. ரொம்ப பாடுபட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்கள நெருக்குனாங்க, அவங்களை ரொம்ப ஒடுக்குனாங்க, அவங்கள துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது நமக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெருமூச்சு தேவ சந்நிதிக்கு போய் நின்றுச்சு. அதே மாதிரி இந்த நாட்களையும் உங்களுடைய பெருமூச்சுகளும் ஆண்டவர் சமூகத்துக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஐயோ என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதை, நான் ஒரு கைவிடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட அது ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அது போய் எட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய சமூகத்துக்கு தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பெருமூச்சு என்ன செய்ய போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் நினச்சி கலங்காதீங்க. ஆண்டவர் நம்மளுடைய பெருமூச்செல்லாம் அவர் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதனால் கர்த்தர் பெரியவர். நம்மளுடைய உலகம் முழுவதையும் அவர் தான் படைச்சார். அவருடைய பிள்ளைங்க தான் நம்ம. அதனால் அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் என்று வேதம் கூறுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் உங்களை இந்த வெள்ளி உடைமை பொண்ணு உடைமைகளை கொடுத்து உங்களை வழிநடத்துகிற தேவன் நம்மளோட கூட வருகிறார். இந்த வரும்போது என்ன செய்கிறீங்க, நான் இந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்க விடுதலை பண்ணி வெளியே வராங்க. வெளியே அந்த இடத்த விட்டு நான் போய்கிட்டு இருக்கும்போது அந்த எகிப்து ராஜா என்ன செய்கிறாருன்னா, அந்த பார்வோன் ராஜா ஐயோ நம்மளுடைய அரண்மனையில் செய்யப்பட்ட வேலைக்கு இப்போ ஆள் இல்லை, அதுலேயும் இவங்களை அனுப்பிட்டோமே, இது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்கள போய் அடிமைத்தனத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அவங்க கிளம்பி வாரான். அவங்களும் இந்த குதிரை படைகள் எல்லா படைகளும் சேர்ந்து அவங்கள விரட்டிட்டு வராங்க. இவங்களும் போய்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா அங்கே இருந்துச்சுறாங்க அந்த பார்வோன் ராஜா அவங்க ஆட்களை எல்லா போர் வீரர்களையும் கூட்டிகிட்டு வரான் குதிரையில். அப்படி வரும்போது அப்படி நெருக்கத்தின் மத்தியில் வரும்போது இவங்களுக்கு பயம் உண்டாகுது. ஓடணும்னு சொல்லி முயற்சி பார்த்தா அங்கே செங்கடல் இருக்குது. அந்த செங்கடலுக்கு மத்தியில் இவங்க சிக்கிக்கிட்டாங்க. சிக்கும்போது அங்கே கல்றை இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வளர்ந்துறது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசையை பார்த்து அவங்க முறுமுறுக்குறாங்க. அந்த இடத்துல முறுமுறுக்கும் போது அவங்க நினைச்சுறாங்கன்னா மோசை ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவரே இப்படி அவங்க விரட்டிட்டு வராங்க, இவங்க முறுமுறுக்குறாங்க, என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீருங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் நம்மளுக்கு ஒரு சில காலம் வரைக்கும் நம்மளுக்கு பயங்கரமான போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேட 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 ஏசப்போடு நீங்கள் மோசை பேசும்போது நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துலேருந்து நமக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார், நம்மளோட அவர் பேசுவார். அவர் சொன்னார், நீங்கள் இந்த போராட்டத்தின் மத்தியில் கடந்து போகிறீங்க, ஆனால் நான் உங்களோட கூட இருக்கிறனால இந்த போராட்டத்தில் நான் உங்களுக்கு வெற்றி தருவேன், நான் யுத்தம் பண்ணி இதுலேருந்து ஜெயத்தை தருவேன், நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரை முன் வச்சு நம்ம போகும்போது எல்லாவற்றையும் நம்ம என்னென்ன போராட்டத்தை சந்திக்குமோ அல்லது நம்ம ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம எடுப்போம். அந்த எடுக்கிற கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம கூட எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு முன்னால் இருந்தாருன்னா எல்லா பாதையும் எல்லா போராட்டத்துலேருந்து நம்ம ஜெயத்தை எடுக்க நம்மளால் முடியும். அவர் இந்த ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க செங்கடலை பார்க்கும்போது கூட செங்கடலை கூட ஆண்டவர் சொல்கிறாரு மோசையை பார்த்து, நீ என்ன செய்கிற, அந்த செங்கடலுக்கு நேரம் உன் கோலை நீட்டு அப்படிங்கிறாரு. கோலை நீட்டும் போது செங்கடல் ரெண்டாக என்ன செய்யுது, வழி விடுது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களுக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டிருக்குதே, நான் இந்த பாதையில் நான் எப்படி போவேன், எனக்கு நெருக்கமாக இருக்குதே, நான் கண்ணீர் பாதையில் கடந்து போகிறேனே, என்னுடைய வேதனை ஆற்ற சொல்லு அப்படின்னு சொல்லி புலம்பி தவிச்சாலும் உங்களுடைய புலம்பல் எல்லாமே தெய்வ சமூகத்தில் தான் இதற்கு விடுதலை உண்டு. தெய்வ சமூகத்தில் கொண்டு நீங்கள் இந்த புலம்பலெல்லாம் நீங்கள் வைக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்குறாரு, உங்கள் வேதனை பார்க்குறாரு, அவரை தேடுகிற அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் அந்த கண்ணீர்லேருந்து கற்று விடுதலை கொடுப்பார். செங்கடல் கூட இணைச்சிது. ஆண்டவர் அந்த கோலை நீட்டு சொன்னோடனே ஆண்டவருக்கு பயந்து அவர் படைச்சதான் அந்த செங்கடல்லாம் அந்த அதில் பாதையை கொடுக்குறாரு. நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாதையை நடத்த பண்ணுகிறாரு. அந்த சமுத்திரத்துக்குள்ளேயும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறாருன்னா நீங்கள் தெய்யும் தண்ணீரையும் கடந்து வருவீங்கன்னு வசனத்தின்படி அந்த சமுத்திரத்தில் கூட நம்மளை என்ன செய்கிறாரு, வழி நடத்த அவரால் முடியும். அதில் பாதையை உண்டு பண்ணி அதில் நம்மளை நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனாலும் ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு கரை இணைச்சி போகுது, வரதான் போகுது. நம்மளுக்கு ஒரு கரை அங்கே இருக்குது, அக்கறையில் ஒரு கரை இருக்குது. அந்த கரையில் கொண்டு கர்த்தர் சேர்க்கிற தேவன் நம்ம கூட இணைச்சிறாரு, வாராரு. அவர் என்ன சொல்லி வராரு,
பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்க பிள்ளைகளை வழி நடத்துறதுக்குள்ளே நமக்கும் அதுக்குள்ளே வாசலையும் அதுக்குள்ளே பாதையும் காமிச்சு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துலேருந்து ஒரு கரையை நம்மளுக்கு என்ன செய்றாரு, காமிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கரையை சேர்ந்த பிறகு அந்த கரையில் ஏறின பிறகு அவங்களை துரத்திட்டு வந்த அந்த எகிப்து தேசத்து அந்த மக்கள், அந்த பார்வோனின் ராஜா, அவங்க யுத்த வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை அப்படியே மூடி போட்டார். அவங்க எல்லாம் செத்து மறுநாள் காலையில் பார்க்கும்போது கரையில் இந்த செத்த பிரேதங்கள் தான் கிடந்துச்சு. அதுலேருந்து அந்த துரத்திட்டு வந்த அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த பாதைகள்லாம் ஒன்று இல்லாமல் செத்து செயலிழந்து போயிடும். ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்மளை கரை சேர்ப்பார். அந்த கரையில் கொண்டு வந்து சேர்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எல்லாரும் மத்தியும் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை. நீங்கள் எந்த போராட்டத்தின் மத்தியிலே, எந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அந்த பாடுகள் மத்தியிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு ஜெயம் உண்டு. கர்த்தர் அப்படி நம்மளை நடத்துவார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் விட்டு விடாதபடி ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு அதிகமாக ஒரு சமூகத்தை தேடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் கேட்டபடினா தேவனாய் கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தி வருகிறீர். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெயத்தை நீ வைத்திருக்கிறீர். அந்த ஜெயமான பாதைக்கு வரும்போது எத்தனையோ இடுக்கத்தின் பாதைகளை கடந்து வருகிறோம். ஆனால் அந்த இடுக்கத்தின் பாதைகள் மத்தியில் ஒரு விடுதலையை கொடுக்கிறீர், ஒரு வெற்றியை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழட்டும். உங்கள் நாம மாத்திரம் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.